ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல சிமெட்ரிக் குரூப்போட ஸ்டாப் பண்ணோம். திரும்ப ரீகால் பண்றேன். சிமெட்ரிக் குரூப்னா என்னன்னு சொல்லிட்டு. சிமெட்ரிக் குரூப்னா அதை எஸ்என் டினோட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா சிமெட்ரிக் குரூப்னு சொல்லியிருக்க மாட்டேன், பெர்முடேஷன் குரூப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பெர்முடேஷன் குரூப்னு சொல்லலாம், இல்லைன்னா சிமெட்ரிக் குரூப் அப்படின்னு சொல்லலாம். சிமெட்ரிக் குரூப்னா பெர்முடேஷன் குரூப்னா நான் சொன்னேன்ல, அந்த இப்ப சப்போஸ் வந்து ஒரு நான் எம்டி செட்ல வந்து உங்களுக்கு 3 எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த 3 எலமெண்ட்ஸை வச்சு உங்களால எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து பெர்முடேஷன் குரூப் கொடுக்க முடியும் அப்படின்னா 3 ஃபேக்டோரியல். ஓகேவா? எத்தனை பெர்முடேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த பெர்முடேஷன் குரூப் வந்து என்னன்னா n ஃபேக்டோரியல். அந்த நான் எம்டி செட்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த n ஃபேக்டோரியல் வந்து பெர்முடேஷன்ஸ் வந்து பெர்முடேஷன் குரூப்புக்குள்ள இருக்கும். ஓகேவா? அதோட ஆப்ரேஷனுக்கு பேரு ரைட் காம்போசிஷன் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ வந்து பெர்முடேஷன்ஸ் ஃபார் அ நான் எம்டி செட் டுகெதர் வித் ரைட் காம்போசிஷன் ஆபரேஷன் ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேரு தான் permutation group. It is also called as symmetric group. It is denoted by Sn and the order of the symmetric group is n factorial. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். திரும்ப ரீகால் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஒரு நான் எம்டி செட் கொடுத்திருக்காங்க which consist of 3 elements 1, 2, 3 அப்படி இருக்கு அப்படின்னா அதை வச்சுட்டு எப்படி ஒரு பெர்முடேஷன் குரூப் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா we have to form the permutations with the help of the 3 elements. எப்படி பெர்முடேஷன் ஃபார்ம் பண்றதுன்னு ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். P1, P2, P3லாம் ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ 1, 2, 3 அப்படின்ற எலமெண்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரோ எல்லாத்துலயும் 1, 2, 3 போடணும். செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட்டை ரீஅரேஞ்ச் பண்ணணும். அது அப்படி பண்ணணும். செகண்ட் மேட்ரிக்ஸ் எப்படி பண்ண ஆரம்பிக்கணும்னா செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதர் 2 எலமெண்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி திரும்ப என்ன பண்ணணும்னா செகண்ட் ரோல 3 எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப அதர் 2 எலமெண்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா 6 பெர்முடேஷன்ஸ் கிடைக்கும். அந்த 6 பெர்முடேஷன்ஸையும் ஒரு செட்டுக்குள்ள போட்டு அந்த பெர்முடேஷனுக்கு நடுவுல ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படும். அந்த ஆப்ரேஷன் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா அதுக்கு பேரு ரைட் காம்போசிஷன் ஆப்ரேஷன். எப்படி நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்படிலாம் சொல்றோமோ அதே மாதிரி ரெண்டு பெர்முடேஷனுக்கு நடுவுல நடக்கிற ஆப்ரேஷனுக்கு பேரு ரைட் காம்போசிஷன் ஆப்ரேஷன். சரியா? அந்த ரைட் காம்போசிஷன் ஆப்ரேஷனை எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தரேன். அதை வச்சு ப்ராப்ளம்ஸ் அடுத்து வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ நான் சொன்னது புரியலன்னா ப்ரீவியஸ் கிளாஸ்ல இருக்க நோட்ஸை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி P1, P2, P3லாம் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா P1னா என்ன, P2னா என்ன, P3னா என்ன, அது எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் இந்த இதெல்லாம் P2 ஸ்டார் P3லாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு சுத்தமா புரியாது. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல லாஸ்டா என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நான் வந்து அதோட கண்டினியூ பண்றேன் இப்போ. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல இருக்கிற P2, P3 எடுத்து எழுதிருக்கேன். இங்கே மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல நம்ம எழுதிக்கணும். அந்த மேட்ரிக்ஸ் இங்கே இல்லாமல் இருக்கு, நீங்கள் மேட்ரிக்ஸ் மாதிரி சிம்பிள் போட்டுக்கோங்க. இப்போ எப்படி வந்து ஒரு ரைட் காம்போசிஷன் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ரெண்டு பெர்முடேஷனுக்கு நடுவில் எப்படி ரைட் காம்போசிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ P2யும் P3யும் என்ன பண்ண போறேன்னா ரைட் காம்போசிஷன் பண்ண போறேன். P2 ஸ்டார் P3 ஈக்குவல் டு எப்படி அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல எப்பயும் போல 1, 2, 3 ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அங்க 1, 2, 3 தான் செட்ல இருக்குன்னா அந்த 1, 2, 3 அப்படியே ஃபர்ஸ்ட் ரோல எழுதிடணும். அதுல நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்க கூடாது. இப்போ செகண்ட் ரோ மட்டும்தான் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ P2ல 1 எங்க இருக்குன்னு பார்க்கணும். இந்த 1 கீழே இந்த எலமெண்ட் எழுத போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் P2 தானே இருக்கு, அதனால அந்த P2ல 1 எங்க இருக்குன்னு பார்க்கணும். சரி, இங்க இருக்கு. அந்த 1 கீழே என்ன இருக்கு, 1. சரியா? அடுத்து என்ன பண்ணணும்னா 1 கீழே 1 இருக்கனால P3ல 1 எங்க இருக்குன்னு பார்க்கணும். சரியா? அந்த P3ல 1 இருக்குல்ல, அந்த 1 கீழே என்ன இருக்குன்னு பார்க்கணும். என்ன இருக்கு, 2 இருக்கு. இப்போ அந்த 2வை எடுத்துட்டு போய் இந்த 1 கீழே எழுதணும். இதான் ரைட் காம்போசிஷன் ஆப்ரேஷன். சரியா? இப்போ இந்த இது புரியலனா திரும்ப செகண்ட் எலமெண்ட்டுக்கு சொல்றேன், அது புரியுதான்னு பாருங்க. இப்ப அடுத்த எலமெண்ட்டுக்கு வாங்க, 2 இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா P2ல இருந்து தானே ஸ்டார்ட் பண்றோம், அதனால P2ல 2 எங்க இருக்குன்னு பார்க்கணும். இந்த இருக்கு. அந்த 2க்கு கீழே என்ன இருக்குன்னு பார்க்கணும். என்ன இருக்கு, 3 இருக்கு.
இப்ப இந்த 3 வந்து P3ல எங்க இருக்குன்னு பார்க்கணும். இந்த இருக்கு. அந்த 3க்கு கீழ என்ன இருக்கு? 3 இருக்கு. இந்த 3 எடுத்துட்டு போய் இந்த 2க்கு கீழ இங்க எழுதணும். சரியா? இப்படிதான் எழுதணும். இந்த 3 இங்க வந்துச்சு. திரும்ப இன்னொரு தடவை சொல்றேன். இப்ப இது புரியுதான்னு பாருங்க. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 3க்கு பாருங்க. இப்ப இங்க அடுத்த 3க்கு கீழ என்ன எழுத போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் P2ல இந்த 3 எங்க இருக்குன்னு பார்க்கணும். இங்க இருக்கு. P2ல 3 இங்க இருக்கு. அந்த 3க்கு கீழ என்ன இருக்கு? 2 இருக்கு. இப்ப இந்த 2 வந்து P3ல எங்க இருக்கு? இந்த இருக்கு. அதுக்கு கீழ என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப இந்த 3க்கு கீழ என்ன எழுதணும்னா இந்த 1 எழுதணும். சரியா? இதான் ரைட் காம்போசிஷன் ஆபரேஷன். இதான் P2 ஸ்டார் P3 இப்படிதான் எழுதணும். இப்ப அதே மாதிரி சிமிலர்லி இன்னொன்னு சொல்றேன். P4 ஸ்டார் P5. P4 ஸ்டார் P5 வந்து P4னா என்ன P5 என்ன நீங்க இல்ல. அது நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல இருக்குதுல P4 P5 இருக்கும். இப்ப நான் P2 ஸ்டார் P3 பண்ண மாதிரியே நீங்க P4 ஸ்டார் P5 பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 1 2 3 1 2 3 கிடைக்கும். ஸோ ஆக்சுவலா அது வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ரோவும் இருக்க எலமெண்ட்ஸும் செகண்ட் ரோல இருக்க எலமெண்ட்ஸும் சேமா இருக்கு. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட் தானே? சேம் அந்த 1 2 3 1 2 3 சேமா இருக்கனால இந்த இந்த பெர்முடேஷனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் என்னன்னா ஐடென்டிட்டி பெர்முடேஷன். சரி, இப்ப ரெண்டு எலமெண்ட்டை வந்து நம்ம ரைட் காம்போசிஷன் பண்ணும் போது ஐடென்டிட்டி எலமெண்ட் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி எலமெண்ட் தானே சொல்லுவோம். A star A inverse equal to identity element தானே சொல்லுவோம். Which means the inverse of P4 is P5 ன்னு அர்த்தம். A ஓட இன்வர்ஸ் தானே இங்க A இன்வர்ஸா இருக்கும். A star A inverse equal to E தானே சொல்லுவோம். எப்ப ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கும்? அந்த எலமெண்ட்டையும் அதோட இன்வர்ஸையும் நம்ம ஆப்ரேட் பண்ணும் போது தானே ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கும். ஸோ அதனால இங்க ஐடென்டிட்டி எலமெண்ட் எனக்கு கிடைச்சனால நான் என்ன சொல்றேன்னா இந்த பெர்முடேஷன் ஆஃப் P4 ஓட இன்வர்ஸ் வந்து என்னன்னா P5 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் நோட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த above example the inverse of P4 என்னன்னா P5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்ப நான் சொன்ன பெர்முடேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த ரைட் காம்போசிஷன் ஆபரேஷனை யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராப்ளம் வரும். நான் இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னது ஆபரேஷன் புரியல அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ல உங்களுக்கு புரியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ராப்ளம் வந்து 6 மார்க்ஸ்ல இல்ல 8 மார்க்ஸ்ல கேட்கலாம். ப்ராப்ளம் பாருங்க. if the permutation of the elements 1, 2, 3, 4, 5 are given by alpha equal to beta equal to gamma equal to delta equal to 4 கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை எலமெண்ட்ஸ்னா டோட்டலி 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. டோட்டலி 5 எலமெண்ட்ஸ் வச்சுட்டு அவங்க வந்து 4 பெர்முடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு நேம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெர்முடேஷனுக்கு ஆல்பான்னு பேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பீட்டான்னு பேர் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் காமா அண்ட் திஸ் இஸ் டெல்டா. சரி, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா you have to find what is alpha beta, second one is beta alpha, third one is alpha squared, next one is gamma beta, next delta inverse, அடுத்து alpha beta gamma, and finally you have to solve alpha x equal to beta. ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அப்படின்னு போட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். ஸோ 1 2 3 4 5 6 and 7 சப்டிவிஷன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆல்பா பீட்டா என்னன்னு கண்டுபிடிப்போம். ஆல்பா பீட்டானா ஒன்றும் இல்லை. ஆல்பா பீட்டா அப்படின்னா என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஆல்பாவையும் இதையும் ஆல்பா ஸ்டார் ரைட் காம்போசிஷன் பீட்டா அப்படின்னு அர்த்தம். தான் ஆல்பா பீட்டா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா பெர்முடேஷன்ஸ்க்கு நடுவுல ஆப்ரேஷன் நடக்குதுனாலே தட் இஸ் த ஒன்லி ஆப்ரேஷன் விச் இஸ் கால்ட் ரைட் காம்போசிஷன். சரியா? வேற எந்த ஆப்ரேஷனும் கிடையாது பெர்முடேஷனுக்கு நடுவுல. ரெண்டு பெர்முடேஷனுக்கு நடுவுல ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஆப்ரேஷனுக்கு பேரு ரைட் காம்போசிஷன் தான் நடக்க முடியும். சரியா? சரி, இப்ப எப்படி நான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆல்பா பீட்டா பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எது நடந்தாலும் ஃபர்ஸ்ட் ரோல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த செட்ல என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃபர்ஸ்ட் ரோல எழுதிடணும். ஃபர்ஸ்ட் ரோ வந்து பிக்சர்டு. அந்த 1 2 3 4 5 ஃபர்ஸ்ட் ரோன்றது எந்த இதுலயுமே சேஞ்சஸ் இருக்காது. இப்போ செகண்ட் ரோ மட்டும் தான் நமக்கு ஆப்ரேட் ஆகும். சரி, செகண்ட் ரோ எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்றேன். இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆல்பாவையும் பீட்டாவையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்பாக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் பீட்டாக்கு போகணும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம எது கீழே எலமெண்ட் எழுதணும்? 1 கீழே எழுதணும். சரி, 1 கீழே எழுதணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆல்பா தானே பார்க்கணும். அப்ப ஆல்பால 1 எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஆல்பால 1 எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. சரி, இந்த 1 கீழே என்ன இருக்கு? 2 இருக்கு. இப்ப இந்த 2 வந்து எங்க போய் தேடணும்னா பீட்டால தேடணும். சரியா? சரி, பீட்டால 2 எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. அந்த 2க்கு கீழே என்ன இருக்கு? 2 இருக்கு. இப்ப இந்த 2வை எடுத்துட்டு போய் தான் எதுக்கு கீழே எழுதணும்னா இந்த 1க்கு கீழே இங்க எழுதணும். சோ இந்த இருக்குல்ல இந்த 2 தான் இங்க இருக்கிற இந்த 2.
இப்படிதான் வந்து ஆப்ரேட் பண்ணணும். சரியா? திரும்ப செகண்ட் எலமெண்ட்டுக்கு சொல்றேன். ஒரு 2-3 எலமெண்ட்ஸ்க்கு சொல்றேன். அது புரியுதான்னு பாருங்க. அதை வச்சுதான் மீதி ஆப்ரேஷன் ஃபுல்லாவே. சரியா? ஓகே. இப்ப இந்த 2க்கு கீழே இந்த 3 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 போய் எங்க தேடணும்? ஆல்பால தேடணும். சோ ஆல்பால 2 எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? சரி. இப்ப இந்த 2க்கு கீழே என்ன இருக்கு? 3 இருக்கு. ஓகே. இந்த 3 போய் இப்ப எதுல தேடணும்? பீட்டால தேடணும். சோ பீட்டால 3 எங்க இருக்கு? இந்த 3 கீழ எங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. சோ இந்த 3 போய் எங்க எது கீழ எழுதணும்? இந்த இருக்க 2க்கு கீழ எழுதணும். சோ இந்த இருக்கிற இந்த 3 தான் இங்க இருந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 3க்கு கீழ இந்த 1 எப்படி வந்துச்சுன்னு பாப்போமா? இப்ப இந்த 3. இந்த 3 வந்து எங்க பார்க்கணும்? ஆல்பால பார்க்கணும். இந்த இருக்கு. ஆல்பால இந்த 3 கீழ என்ன இருக்கு? 1 இருக்கு. ஓகே. இப்ப பீட்டால 1 எங்க இருக்கு அப்படின்னு தேடணும். இந்த இருக்கு. அந்த 1 கீழ என்ன இருக்கு? 1. சோ அப்ப இந்த 3 கீழ நம்ம எந்த 1 எழுதணும்னா இந்த 1 எழுதணும். சோ இந்த 1 தான் இந்த 1. ஓகேவா? நெக்ஸ்ட் 4. ஆல்பால 4 எங்க இருக்கு? இந்த இருக்கு. அதுக்கு கீழ என்ன இருக்கு? 4. திரும்ப பீட்டால 4 எங்க இருக்கு? இந்த இருக்கு. அது கீழ என்ன இருக்கு? 5. சோ அப்ப இந்த 4 கீழ நான் என்ன எழுதணும்னா 5. ஓகேவா? சரி. அடுத்து இந்த 4. இந்த 4 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும்னா இந்த மேல 5 இருக்கு. சோ ஆல்பால 5 எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு கீழ 5 இருக்கு. சோ பீட்டால 5 எங்க இருக்குன்னு பார்க்கணும். அந்த 5 கீழ 4 இருக்கு. இந்த 4 தூக்கி இந்த 5க்கு கீழ இங்க எழுதணும். ஓகேவா? திஸ் இஸ் ஆல்பா பீட்டா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பீட்டா ஆல்பா செகண்ட் சப்டிவிஷன். டு ஃபைண்ட் பீட்டா ஆல்பா எப்பயும் போல ஃபர்ஸ்ட் ரோவை 1 2 3 4 5 எழுதி முடிச்சிடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பீட்டா ஆல்பா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பீட்டா பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்பா பார்க்கணும். சரியா? சரி. இப்ப பீட்டால 1 எங்க இருக்குன்னு பார்க்கணும். ப்ரீவியஸ்ல ஆல்பா பீட்டால முதல்ல ஆல்பா போயிட்டு அப்புறம் பீட்டா போவோம். இப்ப பீட்டா ஆல்பா கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பீட்டா போயிட்டு அப்புறம் ஆல்பா போகணும். சரியா? இது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். சரி. இப்ப பீட்டால ஃபர்ஸ்ட் 1 கீழ என்ன எழுதணும் அப்படின்னு பார்க்க போறோம். சோ 1 கீழ எழுதணும் அப்படின்னு சொன்னா நான் பீட்டால 1 பார்க்கணும். சோ 1 கீழ என்ன இருக்கு? 1. அப்ப இந்த 1 வந்து ஆல்பால எங்க இருக்குன்னு பார்க்கணும். இங்க இருக்கு. அந்த 1 கீழ என்ன இருக்கு? 2 இருக்கு. சோ இந்த பீட்டா ஆல்பால இருக்க இந்த 1 கீழ நான் என்ன எழுதணும்னா 2 எழுதணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பீட்டா ஆல்பால 2 இருக்கு. அப்ப பீட்டாக்கு போகணும். பீட்டால 2 எங்க இருக்குன்னு பார்க்கணும். சோ அதுக்கு கீழ 2 இருக்கு. சோ ஆல்பால 2 எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு கீழ என்ன இருக்குன்னா 3 இருக்கு. சோ இந்த 2க்கு கீழ என்ன எழுதணும்னா 3 எழுதணும். சரியா? சோ இதே மாதிரி பாத்துருவீங்களா? சோ இதே மாதிரி பண்ணீங்கன்னா பீட்டா ஆல்பா கிடைச்சிரும். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஆல்பா ஸ்கொயர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி. ஆல்பா ஸ்கொயர்ட் அப்படின்னா ஆல்பா இன்டு ஆல்பா பார்க்கணும். ஆல்பா இந்த இடத்துல வந்து மேட்ரிக்ஸ் சிம்பிள் இல்லாத மாதிரி இருக்கு. நீங்க மேட்ரிக்ஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஆல்பா ஸ்கொயர்டுனா என்ன பண்ணணும்னா ஆல்பா இன்டு ஆல்பா. ஆல்பாவே இன்னொரு தடவை எழுதிக்கோங்க நீங்க. உங்களுக்கு இந்த ஒரே தடவை சில சமயம் உங்களுக்கு பார்க்க முடியல அப்படின்னா திரும்ப இன்னொரு ஆல்பா எழுதிட்டு நீங்க திரும்ப எப்படி ஆல்பா பீட்டா பாக்குறீங்களோ அதே மாதிரி ஆல்பா ஆல்பான்னு பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்பா ஸ்கொயர்டு கிடைக்கும். சரியா? டவுட் இருந்தா கேளுங்க. ஆல்பா இருக்குல்லப்பா அதே மாதிரி திரும்ப இன்னொரு ஆல்பா எழுதிட்டு அதுக்கு ரெண்டுக்கும் ரைட் காம்போசிஷன் ஆபரேஷன் பண்ணீங்கன்னா இந்த ஆல்பா ஸ்கொயர்டு கிடைக்கும். இதுல டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா? எழுதிட்டு பண்ணுங்க. இங்க 1 கீழ 2 இருக்கு. திரும்ப நீங்க வந்து இதுலயே நீங்க எழுதாமலே கூட பார்க்கலாம். இப்படியே கூட பார்க்கலாம். இப்ப 1 கீழ 2 இருக்கு. திரும்ப இன்னொரு ஆல்பா எழுதுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த 2 கீழ என்ன இருக்குன்னு பாப்பீங்க. அதுதான் இந்த இதுவும். இந்த இதான் திரும்ப எழுதுவீங்க. அப்ப இந்த 2 கீழ என்ன இருக்கு? 3 இருக்கா? அப்ப இந்த 1 கீழ இங்க 3 எழுதிருப்பாங்க. சரியா? நீங்க எழுதிட்டு பண்ணாலும் சரி, இது எழுதாம அதுக்குள்ள பார்த்தாலும் சரி, ரெண்டும் ஒண்ணா தான் இருக்கும். நெக்ஸ்ட் காமா பீட்டா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க காமா பார்க்கணும். செகண்ட் நீங்க பீட்டா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் யூஷுவலா 1 2 3 4 5 எழுதிடணும். எழுதிட்டு ஃபர்ஸ்ட் காமால 1 கீழ என்ன இருக்குன்னு பார்க்கணும். அந்த எலமெண்ட்ல பீட்டால எங்க இருக்குன்னு தேடணும். அப்புறம் அந்த எலமெண்ட்டுக்கு பீட்டா கீழ என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த 1 கீழ 4 கண்டுபிடிச்சு போட்டுருப்பாங்க. ஓகேவா? ஸோ காமா பீட்டா. நெக்ஸ்ட் வந்து ஆல்பா பீட்டா காமா. ஆல்பா பீட்டா காமானா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த ஆல்பா பீட்டா. இந்த ஆல்பா பீட்டா இதோட எதை மல்டிப்ளை பண்ணணும்? திஸ் காமாவை மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்ப ஆல்பா பீட்டா காமானா எப்பயும் போல ஃபர்ஸ்ட் ரோல 1 2 3 4 5 போட்டிருக்கேன். இப்ப என்ன பண்ணணும்?
ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 கீழே என்ன எழுதணும் அப்படின்னா ஆல்பா பீட்டால போய் 1 கீழே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஆல்பா பீட்டால 1 கீழே 2 இருக்கு. ஸோ காமால 2 கீழே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 4 இருக்கு. ஸோ அப்போ ஆல்பா பீட்டா காமால 1 கீழே 4 போடணும். சிமிலர்லி எல்லா எலிமெண்ட்ஸும் பார்க்கணும். ஆல்பா பீட்டா ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் காமாவை பார்க்கணும். ஸோ அப்படி கிடைக்கிறது தான் ஆல்பா பீட்டா காமா. ஓகே, நெக்ஸ்ட் நியூவா இன்னொன்னு இருக்கு. அது என்னன்னா டெல்டா இன்வர்ஸ். டெல்டா இன்வர்ஸ்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, டெல்டா இன்வர்ஸ்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டெல்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த டெல்டா இருக்குல்ல, அதோட இன்வர்ஸ்னா ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணி கிடைக்கிறதா இந்த இடம். By interchanging the row, first row and second row, we get this delta inverse. ஃபர்ஸ்ட் ரோவை கீழே செகண்ட் ரோவா மாத்திருக்கேன், செகண்ட் ரோவா ஃபர்ஸ்ட் ரோவா மாத்திருக்கேன். அப்படி கிடைச்சதுதான் அந்த டெல்டா இன்வர்ஸ். அடுத்து என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. திரும்ப என்ன பண்ணணும்னா டெல்டா இன்வர்ஸ் ஈக்குவல் டு திரும்ப ஆஸ் யூஷுவலா, இது ஆக்சுவலா டெல்டா இன்வர்ஸ் கிடையாது, இந்த டெல்டா இன்வர்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்சேஞ்ச் மட்டும் தான் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் நாட் டெல்டா இன்வர்ஸ். செகண்ட் இங்க எழுதிருக்கேன் பாத்தீங்களா கீழே, அதுதான் டெல்டா இன்வர்ஸ். இந்த டெல்டா இன்வர்ஸ் அடிச்சுக்கோங்க. இதுதான் செகண்ட் இருக்கிறதான் டெல்டா இன்வர்ஸ். திரும்ப ஆஸ் யூஷுவலா ஃபர்ஸ்ட் ரோ 1 2 3 4 5 எழுதிட்டு திரும்ப என்ன பண்ணணும்னா இந்த 1 கீழே இந்த 3 எப்படி வந்துச்சுன்னா இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணதுல இந்த 1 கீழே என்ன இருக்கோ அதை எழுதணும். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணதுல 1 கீழே என்ன இருக்கு, 3 இருக்கா, அந்த 3 தான் அந்த 3. திரும்ப இந்த 2 கீழே அந்த 2 எப்படி வந்துச்சுன்னா நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா அந்த 2, அது கீழே என்ன இருக்கு 2 இருக்கா, அந்த 2 தான் அந்த 2. சரியா? நெக்ஸ்ட் 3 கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணதுல இன்டர்சேஞ்ச் பண்ணதுல 3 கீழே என்ன இருக்கு, 1 இருக்கா. ஸோ அதனால 3 கீழே 1 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 4 கீழே பார்க்கணும்னா இன்டர்சேஞ்ச் பண்ணதுல 4 கீழே 5 இருக்கா, அதனால நான் இங்க 5 போட்டிருக்கேன். அடுத்து இன்டர்சேஞ்ச் பண்ணதுல 5 கீழே 4 இருக்கா, அதனால நான் 5 கீழே 4 போட்டிருக்கேன். டெல்டா இன்வர்ஸ் புரியுதான்னு பாருங்க எப்படி போட்டிருக்கேன்னு. ஃபர்ஸ்ட் நான் டெல்டா இன்வர்ஸ் ஈக்குவல் எழுதிருக்கிறது வந்து ஜஸ்ட் இன்டர்சேஞ்சிங் த ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ, தட் இஸ் நாட் டெல்டா இன்வர்ஸ். செகண்டா திரும்ப எழுதிருக்கேன் பாத்தீங்களா, அதுதான் டெல்டா இன்வர்ஸ். எப்படி டெல்டா இன்வர்ஸ் எழுதிருக்கேன் அப்படின்னா 1 இந்த 3 எப்படி வந்துச்சுன்னா இந்த 1 கீழே இங்க 3 இருக்கனால இங்க 3 வந்துச்சு. இந்த 2 எப்படி வந்துச்சுன்னா இந்த 2 கீழே இன்டர்சேஞ்ச் பண்ணதுல என்ன வந்திருக்கோ அதை எழுதிருக்கேன். ஸோ ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் அதுக்கு கீழே என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு இதுல எழுதுறதுக்கு பேர் தான் ஒரு இதுதான் டெல்டா இன்வர்ஸ். திஸ் இஸ் நாட் டெல்டா இன்வர்ஸ். இந்த இங்க டெல்டா இன்வர்ஸ் நான் போட்டிருக்கதை எடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலா we have to solve alpha x equal to beta. So alpha x equal to beta na என்ன அர்த்தம்? To solve alpha x equal to beta na அதுக்கு என்ன அர்த்தம்? We have to find the value of x. x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னன்னா x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் என்னன்னா வந்து to solve alpha x equal to beta னா நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, ஆல்பா எக்ஸ் ஈக்குவல் டு பீட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஆல்பா இந்த பக்கம் போச்சுன்னா அது என்னது ஆல்பா இன்வர்ஸா தானே போகும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்பா இன்வர்ஸ் பீட்டா. அப்ப டு சால்வ் திஸ் ஈக்குவேஷன் we have to find the value of alpha inverse beta. சரி, ஓகே. இப்ப ஆல்பா இன்வர்ஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஆல்பா இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் ஆல்பா இன்வர்ஸ் இன்டு பீட்டா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆல்பா இன்வர்ஸ்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் நாட் ஆல்பா இன்வர்ஸ். நான் இந்த இடத்துல ஆல்பா இன்வர்ஸ்ன்றதை இது பண்ணிடுங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் மட்டும் தான் அது பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இன்டர்சேஞ்ச் பண்ணதை வச்சு ஒன்று எழுதுறோம் பாத்தீங்களா, தட் இஸ் ஆல்பா இன்வர்ஸ். சரி, இப்போ ஆல்பா இன்வர்ஸ் நான் என்ன பண்ணணும்னா நீங்க யூ ஹாவ் டு இன்டர்சேஞ்ச் the first row and second row in alpha. ஆல்பால போய் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் ரோவா மாத்துங்க, செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் ரோவா மாத்துங்க. ஆல்பா எங்க இருக்குன்னு பாருங்க. ஆல்பா அந்த முன்னாடி இருக்கு பாருங்க. ஆல்பால இருக்க ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் ரோவா கொண்டு வரணும், செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் ரோவா கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்ததுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். திஸ் இஸ் நாட் ஆல்பா இன்வர்ஸ். we have just interchange the rows. அவ்வளவுதான். இந்த இடத்துல ஆல்பா இன்வர்ஸ்ன்றதை அடிச்சிருங்க. அடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம்ல, இதுதான் ஆல்பா இன்வர்ஸ். இந்த ஆல்பா இன்வர்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பயும் போல அது என்னவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரோ will not be, அதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதுல 1 2 3 4 5 தான். அந்த 1 2 3 4 5 அப்படியே எழுதிட்டு செகண்ட் ரோல மட்டும் தான் நம்ம எந்த ஒரு ஆப்ரேஷன்னாலும் செய்யணும்.
சரி, இங்க எப்படி 3 வந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ, இன்டர்சேஞ்ச் பண்ணதுல 1 கீழ என்ன எலிமெண்ட் இருக்கோ அத தூக்கி அப்படியே இங்க எழுதணும். அடுத்து 2 கீழ என்ன எழுதணும்னா, இன்டர்சேஞ்ச் பண்ணதுல 2 கீழ என்ன எலிமெண்ட் இருக்கோ அத இங்க எழுதணும். அதே மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணதுல 3 கீழ என்ன இருக்கோ அத இங்க எழுதணும். இன்டர்சேஞ்ச் பண்ணதுல 4 கீழ என்ன இருக்கோ அத இங்க எழுதணும். இன்டர்சேஞ்ச் பண்ணதுல 5க்கு கீழ என்ன இருக்கோ அத இங்க எழுதணும். So this is alpha inverse. சரி, இப்ப நம்மளோட வேலை என்ன? To find the value of x, which means we have to find the value of alpha inverse into beta. சரி, ஆல்பா இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் அடுத்து ஆல்பா இன்வெர்ஸ் இன்டு பீட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆல்பா இன்வெர்ஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் பீட்டா பார்க்கணும். எப்பயும் போல ஆஸ் யூஷுவலா ஃபர்ஸ்ட் ரோ 1 2 3 4 5ன்னு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எழுதிட்டு, அப்புறம் இதை பீட்டாவோட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 1 கீழே 3 இருக்கு. இப்போ பீட்டால 3 கீழே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 3 கீழே அங்கே 3 இருந்திருக்கும், அதனால இங்க 1 கீழே 3 போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே ஃபுல் எலிமெண்ட்ஸ் பார்த்து எழுதிட்டீங்கன்னா we get the value of x. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் சப்டிவிஷனோட ஆன்சர். To solve alpha x equal to beta na we have to find the value of x, which is equal to alpha inverse into beta கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே, பெர்முடேஷன் ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு. பெர்முடேஷன் குரூப்னா என்னன்னு புரியல, இல்ல ஆபரேஷன் எப்படி பண்றாங்க புரியல, இல்ல இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது புரியல, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உடனே கால் பண்ணி கேட்டுருங்க. ஏன்னா இது புரியல, ஏதாச்சும் ஒன்று புரியலன்னா நமக்கு ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல ஈஸியா 8 மார்க் நம்ம எடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு திரும்ப பார்க்க